அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நம்ம நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இது. இன்னமா என்று சொன்னால் அரபியிலே இதை அதாத்துல் ஹஸ்ர் அல்லது ஹர்ஃபுல் ஹஸ்ர் என்று சொல்வார்கள். ஒன்று இதற்குத்தான் என்று சொல்வதற்கு இன்னமாவை யூஸ் பண்ண, அந்த இன்னமாக பிறகு ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டால் அதுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். இன்னமா என்று சொல்லிட்டு சொல்றாங்க, நான் அனுப்பப்பட்டிருப்பது நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக. அப்ப இன்னமா யூஸ் பண்ணினால் அதுக்கு பின்னால வாரதுதான் முழு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட முழு நோக்கமும் என்ன? நல்ல பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்துவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தௌஹீதை போதித்தார்கள், இந்த உலகத்திற்கு இபாதத்துகளை கற்றுத்தந்தார்கள், இந்த உலகத்திற்கு பல விஷயங்களை 6200 சொச்சம் வசனங்கள் அவற்றை கொண்டு வந்து கொடுத்தார்கள், 6000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு என்று சொல்லவில்லை. நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மக்களை தொழுகையாளிகளாக மாற்றுவதற்கு என்று சொல்லவில்லை. நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மக்களை நோன்பாளிகளாக மாற்றுவதற்கு என்று சொல்லவில்லை. இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கின்றன, ஈமானுடைய 6 கடமைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் எதற்காக? நல்ல பண்பாடுகளை அஹ்லாக்கை பூர்த்தி செய்வதற்காக என்று சொல்கிறார்கள். அகீதா என்கிற ஈமானுடைய விஷயங்களின் நோக்கம் என்னென்றால் அஹ்லாக். சரியான ஈமான் வந்தால் அவனிடம் சரியான அஹ்லாக் வரும். இஸ்லாத்தின் கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த கடமைகள் ஒரு மனிதனிடத்தில் சரியாக வந்தால் அவனிடம் என்ன வரும்? அஹ்லாக் வரும். இதுதான் சிம்பிளாக இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் என்கிற இந்த ஹதீஸினுடைய அர்த்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அஹ்லாக்குகளை, நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க வேண்டுமா இல்லையா? இப்ப நான் ஒரு நல்ல பண்பாட்டை பற்றி உங்களிடம் பேசுகிறேன். உதாரணமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல பண்பாடு புன்முறுவல் செய்வது. மற்ற மனிதர்களை பார்த்தால் புன்முறுவல் செய்வது, இது ஒரு நல்ல பண்பாடு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதகா என்றார்கள், தர்மம். இப்ப நான் இந்த பண்பாட்டை பற்றி பேசுகிறேன், ஆனா இந்த முகத்தில எந்த சிரிப்பும் இல்லை. யாரை பார்த்து சலான் சொல்வதும் இல்லை, யாரை பார்த்து புன்முறுவல் செய்வதும் இல்லை. கரடு முரடான முகம், இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு போகிறேன். சலான் சொன்னா கூட சரியா பதில் சொல்றது இல்லை. எடுபடுமா? கண்டிப்பா எடுபடாது. சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு 1000 பேர் போய் அட்வைஸ் பண்ணுவதை விட, ஒரு மனிதனுக்கு 1000 மனிதர்கள் போய் அட்வைஸ் பண்ணுவதை விட, ஒரு மனிதன் தன்னுடைய நடத்தையினால் 1000 பேரில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் என்று சொல்றார். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். நம்ம ஒரு ஆளை டார்கெட் பண்றோம், 1000 பேர் போய் சொல்றோம், ஆனா சில நேரம் மாற்றம் வராது. ஆனால் ஒருவர் தன்னுடைய நடத்தையால் 1000 பேரை மாற்றலாம் என்று சொல்வார்கள். அதனாலதான் நல்ல பண்பாடுகளையும் நல்ல ஒழுக்கத்தையும் இந்த உலகத்திற்கு கற்றுத்தர வேண்டும் என்றால் அதை பொறுப்படுத்தி வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல பண்பாட்டின் சிகரமாக இருக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் 40 வயது வரைக்கும்
அவர்களை மிக கவனமாக வளர்த்தெடுக்கிறார். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னுடைய ரப் எனக்கு அதபுகளை கற்றுத்தந்தான், அதை ஒழுங்காகவே கற்றுத்தந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்களிடம் சிலை வணக்கம் இருக்கவில்லை. நேச்சுரலாக அவங்களுக்கு தௌஹீத் தெரியா. மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். நபியே, உங்களுக்கு கிதாப் என்றாலும் என்னென்று தெரிய, ஈமான் என்றாலும் என்னென்று தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு வேதம் என்றாலும் தெரியாது, ஈமான் என்றாலும் தெரியாது. ஆனால் நேச்சுரலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்தலை வெறுத்தார்கள். அவங்கள்ட்ட ஷிர்க் இருக்கல. நேச்சுரலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானத்தை வெறுத்தார்கள். இயற்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை வஸ்துக்களை வெறுத்தார்கள். இயற்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களியாட்ட இடங்களை வெறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே மென்மையானவர்களாக இருந்தார்கள். உள்ளம் மென்மை, முகமும் மென்மை. இப்படி அவர்கள் இருந்து வரும்போதுதான் 40வது வயதில் நபியாக ஆக்கப்படுகிறார்கள். நபியாக ஆக்கப்பட்டு அவர்கள் இங்க டிக்ளேர் பண்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். அல்லாஹ் அக்பர். நபியே, நீங்கள் உயர்ந்த மகத்துவமிக்க பண்பாடுகளோடு நிச்சயமாக உள்ளீர்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க சீலராகவும் உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களாகவும் 63 வருடங்களும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். 63 வருடங்களும் ஒழுக்க சீரர். உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு கேளிக்கை களியாட்ட நிகழ்ச்சியை பார்க்க போனவர்களுக்கு எல்லாம் மயக்கத்தை கொடுத்தார், தூக்கத்தை கொடுத்துட்டார். அவங்களால அதை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இப்படியாக ஒழுக்கத்தோடும் நல்ல பண்பாடுகளோடும் 63 வருடங்களும் இருந்தார்கள். இப்படி இருந்தவர்கள் அகீதாவை, இபாதாத்துகளை, முஆமலாத்துகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்து விட்டு சொல்லுகிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அஹ்லாகா. இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, உங்களில் எனக்கு மிக பிரியமானவர், உங்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர், நாளை மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர், அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் யாரிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ அவர்தான் என்று சொன்னார். நல்ல பண்பாடுகள் தான் அல்லாஹுடைய தூதரின் இயல்பும். அவர்களுக்கு பிடித்த மனிதர்கள் யார் என்றால் நல்ல பண்பாடுகளோடு வாழுகிற மனிதர்கள். ஒரு மனிதனை நாளை மறுமையிலே அதிகமாக சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது நல்ல பண்பாடுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பண்பாடான ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இப்ப குர்ஆன் முழுமையாக நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் சொல்லுகிற ஒரு வேதமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். குர்ஆனுக்குள்ள அகீதா இருக்கு, குர்ஆனுக்குள்ள வரலாறு இருக்கு, குர்ஆனுக்குள்ள சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் குர்ஆன் முழுமையாக என்ன சொல்லுதுன்னா நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் சொல்லுகிறது. எனவேதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கைஃப கான குலுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தன என்று கேட்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்லணும் ஆயிஷா? உண்மை பேசுவார்கள், பொன்னுரல் செய்வார்கள், நேர்மையாக நடப்பார்கள், மன்னிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள், இப்படித்தான் சொல்லணும். ஆனா அன்னை ஆயிஷா என்ன சொன்னார்கள் தெரியுமா?
கான ஹுலுகுல் குர்ஆன். அல்லாஹுடைய தூதரின் பண்பாடாக இருந்தது குர்ஆன் என்று சொன்னார். என்ன மீனிங்? குர்ஆன் முழுவதுமே பண்பாட்டை வலியுறுத்துகிற ஒரு வேதம்.